மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம முதுமையை தவிர்க்கணும். இப்போ இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு ஒர்க் பர்டன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதனால என்ன ஆகுதுன்னா, இளம் வயதிலேயே ஒரு முதுமை தோற்றம் அப்படின்றது ஏற்படுது. அந்த முதுமை தோற்றம் எதனாலனா, நம்ம உணவு ஒரு முக்கியமான ரீசன் இல்லையா? அடுத்ததாக நம்மளுடைய மனநிலை ரொம்ப டிப்ரெஷன்ல நம்ம இருக்கிறோம்னா, இப்போ ஸ்ட்ரெஸ் ரொம்ப நாளா இருந்துச்சுன்னா, அது அப்படியே காலப்போக்குல ஒரு 2 வாரங்கள்ல அது டிப்ரெஷனா மாற ஆரம்பிச்சுரும். இப்போ டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா, அது காலப்போக்குல நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு குரானிக் டிப்ரெஷன் இருந்து ஒரு முதுமையான தோற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமா இது இருக்கு. அப்போ முதுமையை தவிர்க்க நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? உணவு முறையில் இதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். இந்த உணவெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சரி. அப்போ தவிர்க்க வேண்டிய உணவுகள் தெரியணும் இல்லையா? அந்த வகையில நம்ம இந்த உணவெல்லாம் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா, சீக்கிரமாவே நமக்கு முதுமை வர்றத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது, ஸோ அ நம்ம தினமுமே ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் சில உணவுகள நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த முக்கியமா நம்ம தவிர்க்க வேண்டியது என்னன்னா, எம்ப்டி ஸ்டொமக்லயே நல்ல ஸ்ட்ராங்கா காஃபி குடிக்கிறோம், இல்ல டீ குடிக்கிறோம்னா, அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நெறைய பேருக்கு ஒரு ஹேபிட்டா இருந்துட்டு இருக்கு. அதிகமான காஃபி, டீ குடிக்கும்போது நமக்கே தெரியும். டீ குடிச்சு, குடிச்சு முடி வந்து வெள்ளையா மாறிடுச்சு, வெண்மை நிறத்துல மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கோ, முகம் வந்து நமக்கு பொலிவா இல்ல, முதுமை தோற்றம் சீக்கிரம் வருது அப்படின்னா, அதற்கு இந்த டீ, காஃபி அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்பவாவது நம்ம குடிக்கலாம் ஓகே. பட் தொடர்ந்து எம்ப்டி ஸ்டொமக்லயே காலைல நம்ம எடுக்கக்கூடிய முதல் உணவு என்னன்னா, அன்றைய நாளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கணும். நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கும், செல்ஸ் ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த வகையில இந்த காஃபி, டீய முதல்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மிட் டைம்ல மார்னிங் ஒரு 11:00 அந்த மாதிரி டைம்லயோ, ஈவினிங் டைம்லயோ நம்ம காஃபி, டீய குடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமா நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜங்க் ஃபுட்ஸ் சொல்லவே வேண்டாம். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நெறைய சாப்பிடுறது. ஏன்னா, இப்போ நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, இந்த சமைக்கிறத ஒரு ஹேபிட்டே இல்லாம போயிடுச்சு. உடனே ஆர்டர் பண்றோம். ஒரு ஜங்க் ஃபுட்ஸ வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுர்றோம். இதனோட பார்த்தோம்னா, நெறைய சோடா பேஸ்டு ட்ரிங்க்ஸ் வந்து எடுக்கிறது. இதுல வந்து பார்த்தோம்னா, நெறைய கலர் கலரா வேற இப்போ வந்திருக்கு. அந்த கலர் கலரான அந்த சோடா நிறைந்த உணவுகள குடிக்க குடிக்க முதுமையான தோற்றம் நிச்சயமாக ஏற்படும். அந்த வகையில பார்த்தோம்னா, அந்த ஜங்க் ஃபுட்ஸ் நெறைய சாப்பிட சாப்பிட நமக்கு நிச்சயமாக முதுமையான தோற்றம் வரும். இந்த ஜங்க் ஃபுட்ஸோட நம்ம டைஜஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக சோடா பேஸ்டு ட்ரிங்க்ஸ் வந்து நெறைய குடிக்கிறோம். அதுலயுமே இன்றைக்கு பார்த்தோம்னா, நெறைய கலர் கலரான உணவுகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வந்து கலர் கலரா குடிக்கும்பொழுதும், அது டைஜஷன் ஆகுறதுக்கே நமக்கு வந்து நெறைய டைம் எடுத்துக்கும். நார்மலா ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு உணவு எடுக்கும்போது, இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து அது ஈஸியா நமக்கு வந்து டைஜஷன் பண்ணி குடுக்குது, எளிமையான முறையில. ஆனா இதுவே நம்ம வந்து டைஜஷன் ஆகாம மைதா பேஸ்டு டயட் எடுக்கிறோம். இல்ல ரொம்ப நாளா இப்போ டக்குனு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறோம்னா, அது உடனே நம்ம வந்து சமைத்து சாப்பிடுறது கிடையாது. பல நாட்கள் முன்னாடியே அது வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அத எடுத்து ஆயில்ல ஃப்ரை பண்ணி குடுக்குறதோ, இல்ல பேக் பண்ணி குடுக்குறதோ அந்த மாதிரி செய்வாங்க. அப்போ எத்தனை நாட்கள் முன்னாடி அந்த வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், அதுல சேர்க்கக்கூடிய கிரீம்ஸ், ஐட்டம்ஸ், சாஸ் இது எல்லாமே ரெடி பண்ணி ரெடிமேடா உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணி அப்படியே ரெடிமேடா வச்சிருப்பாங்க இல்லையா? எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி குடுப்பாங்க நம்ம ஆர்டர் பண்ண உடனே. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து தொடர்ந்து இன்றைய காலகட்டத்தில குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடுறாங்க. அதுல வந்து சைட் டிஷ்ஷா நம்ம சாஸ் யூஸ் பண்றது, மயோனைஸ் யூஸ் பண்றது, இது எல்லாமே ரொம்ப நாளா பதப்படுத்தப்பட்ட உணவாகத்தான் இருக்கு. இது தொடர்ந்து எடுக்க எடுக்க நிச்சயமாக ஒரு முதுமை தோற்றம் நெறைய பாதிப்புகள் ஏற்படுது உடல்ல. அதுல முக்கியமாக நெறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, மேம் சீக்கிரமா ஒரு ஏஜ்டு லுக் வருது. நான் எப்படி என்னோட ஸ்கின்ன பளபளப்பா வச்சுக்கணும்? ஈஸிங்க. நீங்க எக்ஸ்டர்னலா நெறைய கிரீம்ஸ் எல்லாம் போடுறீங்க. பட் உணவு முறையில நம்ம சாப்பிடுற தவறு என்னன்றது தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நிச்சயமாக பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யுது. இதற்கு அப்புறம் பார்த்தோம்னா, அடுத்து நம்ம தவிர்க்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது, டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ். எண்ணெயில் நல்லா பொரித்த உணவுகள். ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பசிக்குதோ இல்லையோ, காலையில பிரேக் டைம்லயே நம்ம வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு சமோசா வந்து சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு டீ குடிப்போம். அந்த டீ வகையிலுமே இன்னைக்கு வந்து எத்தனையோ வகையான டீ எல்லாம் கேள்விப்படுறோம். அந்த ஒரு உணவை எப்படி ஆரோக்கியம் இல்லாம ஆரோக்கியமான ஒரு உணவ
ஆரோக்கியம் இல்லாம எப்படியெல்லாம் அத செஞ்சு அத சாப்பிடலாம் அப்படின்றது தான் அத நோக்கி தான் இப்ப புதுசு புதுசா நம்ம கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்பொழுது, நிச்சயமாக அந்த டாக்ஸின்ஸ் வந்து உடல்ல சேர ஆரம்பிக்கும். டாக்ஸின்ஸ் உடல்ல சேருதுனாவே ஒரு முதுமையான தோற்றம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான உணவுகள டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் அசைவ உணவுகளுமே வந்து பார்த்தோம்னா, அவுட் சைட்ல நெறைய நம்ம சாப்பிடும்பொழுது, அதுவுமே பல நாட்கள் யூஸ் பண்ண எண்ணெயில திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எல்லாமே சாப்பிடுறோம். அவுட் சைட் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தைகளுக்கு இன்றைய காலகட்டத்தில கண்களுக்கு கவர்ச்சியா இருக்கு. சாப்பிடுற டேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு நெனைக்கிறோம். ஆனா, அது ரெடி பண்ற ப்ரிப்பேர் பண்ற இடத்துல போய் பார்த்தோம்னா, அது வாங்கியே நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு அன்ஹெல்த்தி அந்த ஆயில பார்த்தோம்னா நமக்கே தெரியும். நல்லா பிளாக் கலர்ல இருக்கும். என்னடா ஏதோ ஒரு இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆச்சு. அந்த ஆயில் போல இருக்கு. அந்த ரேஞ்சுல இருக்கும். அதுல வந்து பொட்டேட்டோ எல்லாம் ஃப்ரை பண்ணி குடுப்பாங்க. நெறைய அதுக்கு மேல சாஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்டிக்ல நீட்டா வச்சு குடுக்கும்போது, குழந்தைகளுக்கு பார்க்கறதுக்கு ஓகே. பட் நம்ம சாப்பிடும்போது அது எல்லாமே கழிவுகளா தான் நம்ம உடல்ல சேர்ந்து, முதுமையான ஒரு தோற்றம் நிச்சயமாக வர ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது. உடல் உள்ளுறுப்புகள்ல பாதிப்புகள், கால்சியம் டெஃபிஷியன்சி இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கு. இமிடியேட்டா பற்கள்ல வந்து பார்த்தோம்னா, ஒரு கேவிட்டீஸ் வருது, ஈறுகள்ல ரத்தம் வடியுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளோடு பார்க்கறதுக்கே ஒரு உடல் ஒரு திடகார்த்தமா குழந்தை இல்லைங்க. ஸ்டாமினாவே கிடையாது. ஏஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு வெயிட் கிடையாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதுக்கு ரீசன் இந்த மாதிரியான உணவுகள வந்து அடிக்கடி சாப்பிடுறது. அதுக்கப்புறம் ரெடி டூ ஈட் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். வாங்குன உடனே அப்படியே நீங்க சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, முடிந்த அளவுக்கு நம்ம வீடுகள்ல ஃபுட்ஸ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம வீட்லயே கூட பார்த்தோம்னா, ஒரு நாள் சமைத்த உணவ ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம், எடுக்கிறோம், சாப்பிடுறோம். திரும்ப ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம், சாப்பிடுறோம். இட்லி, தோசை வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட் தான். இட்லி வந்து பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு. நம்ம மாவு அரைக்கிறோன்ற பேர்ல அது வந்து அதான் சொல்றேனே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்ட வந்து எவ்வளவு நம்ம வந்து அன்ஹெல்த்தியா ரெடி பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிர்றோம். அந்த மாவு அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வச்சு கண்டெய்னர்ல ஒரு ஒரு வாட்டி நம்ம ரெடி பண்ணி ஒரு 3, 4 கண்டெய்னர் உள்ள தள்ளிட்டோம்னா, அப்பப்போ ஒரு ஒரு கண்டெய்னரா எடுத்து 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 20 நாள் வரைக்கும் அத யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி உணவுகள் அப்பப்போ நம்ம ரெடி பண்றது ஈஸியா இருக்கும். இந்த திரும்ப திரும்ப எடுக்கிறதுனாலயும் நமக்கு ஒரு வயிற்றுல நெறைய பேருக்கு அல்சரோ, இல்ல இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பிரச்சனைகள் ஏற்படுது. முதுமையான தோற்றம் வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் சொல்லலாம். அப்போ அதிகமான புளிப்பு. ஸோ ஒரு ஒரு குழம்பு வைக்கிறோங்க. புளிக்குழம்பு வச்சுட்டேன். அப்படியே தொக்கு மாரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். எடுப்பேன், ஒரு ஸ்பூன் போடுவேன், சாப்பிடுவேன். ரெடிமேடா இத வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ புளி வந்து உடல்ல சேர சேர நிச்சயமாக ஒரு வயதான தோற்றம் உடல்ல நிச்சயமாக ஏற்படுது. அதிகமான புளி சேர்க்கிறத தவிர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நம்ம ரெடி பண்ண ஃபுட்ட வந்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனாலும் அதையும் அவாய்ட் பண்ணுங்க. மைக்ரோ ஓவன் ஃபுட்ஸ் நெறைய சாப்பிடுறது, நான்ஸ்டிக் தவால யூஸ் பண்ற ஃபுட்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே நிச்சயமாக முதுமையான தோற்றத்தை உண்டாக்கும். முடிந்த அளவுக்கு இதெல்லாமே அவாய்ட் பண்றது பெஸ்ட்டா இருக்கும். அதுக்கு அடுத்ததாக என்ன உணவுகள் நம்ம எடுக்கலாம்? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன உணவுகள் எடுத்தா நமக்கு ஈஸியா இருக்கும்? அப்போ காலையில டீ, காஃபி அவாய்ட் பண்ண சொல்ட்டீங்க. என்னங்க இதுக்கு பதிலா நான் சாப்பிடலாம் அப்படின்னா, டீ, காஃபியே குடிக்கலாம். நேச்சுரலா இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ வந்து ஆட் பண்ணி நம்ம குடிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ரோஜா இதழ்களோ, இல்ல ஆவாரம் பூ இதழ்கள், இந்த மாதிரி நேச்சுரலா அதுல வந்து கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், நன்னாரி இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணி டீ வந்து நெறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு தேநீரை வந்து நம்ம குடிக்கலாம். அதுவும் பால் சேர்க்காம குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அந்த ஹெர்ப்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து அந்த தண்ணீர்ல இருக்கும். அத நம்ம குடிக்கும்போது ஆசிட் வந்து நல்லாவே நியூட்ரலைஸ் ஆகும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஈஸியா நமக்கு வந்து கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். டெய்லி ஏதாவது ஒரு காய்கறியோட சாறு. எந்த சாறு நம்ம குடிச்சா நல்லது? ஒரு நாள் வந்து வெள்ளை பூசணி சாறு குடிக்கலாம். இன்னொரு நாள் வந்து பார்த்தோம்னா, இந்த பீர்க்கங்காய், வாழைத்தண்டு, கோவக்காய், கொத்தவரங்காய் இந்த மாதிரி காய்கறிகளோட சாறு குடிச்சோம்னா அவ்வளவு நல்லது. முக்கியமா சர்க்கரை நோயாளிகள். சர்க்கரை நோயாளிகளுக்கு டக்குன்னு ஒரு ஏஜ்டுக்கு வந்துருதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஜூஸ் மாதிரி குடிச்சுக்கலாம். வாரம் 2, 3 நாளாவது சமைக்காத உணவு. காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து அந்த உணவை எடுக்கும்போது, நல்ல ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகள நம்ம எடுத்து சாப்பிடலாம். இல்ல இடையில நமக்கு வந்து ரொம்ப பசியா இருக்குன்னா, அந்த டைம்லயும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம்.
மற்றும் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சிறுதானிய வகைகள். சிறுதானிய வகைகள் சாப்பிட சாப்பிட உடல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் முதுமை தோற்றம் இல்லாமல் இருக்கும். இந்த ராகி, கேழ்வரகு, கம்பு, சாமை, குதிரைவாலி, முக்கியமாக நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை கொஞ்சம் சேர்த்துக்கணும். முடிந்த அளவுக்கு பாலிஷ் பண்ண அரிசி வகைகளோ தானியங்களோ நம்ம யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகள், முக்கியமான தண்ணீர் சத்து நிறைய இருக்கணும், இளநீர் குடிச்சிக்கணும். இது எல்லாமே முக்கியம். முக்கியமாக தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். எந்த வாழையா இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு வாழை சாப்பிட்டுக்கலாம். அப்பப்போ நம்ம அத்திப்பழம், பேரிச்சம்பழம், நட்ஸ் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது, நட்ஸ்ல பார்த்தோம்னா நிச்சயமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முதுமையான தோற்றம் சீக்கிரம் வராமல் இருப்பதற்கு இந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு முக்கியமாக சித்தர்கள் சொன்ன காயகற்ப வழிமுறைகளும் இதுல இருக்கு. ஸோ இதுல ஏஜ் லுக் வராம இருக்கிறதுக்கான காஸ்மெட்டிக்ஸ் எவ்வளவு சித்த மருத்துவத்துல இருக்கோ, அதே மாதிரி இன்டர்னலா நம்ம சாப்பிடக்கூடிய நம்மளுடைய காயக்கற்ப மருந்துகளும் இதுல இருக்கு. சிவனார் வேம்பு கற்பம் இருக்கு, கரிசாலை கற்பம் இருக்கு, வல்லாரை தூதுவளை கற்பம் இருக்கு. இந்த கற்ப மருந்துகள் எல்லாமே மெடிசனோட சேர்த்து தான் நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காயக்கற்ப மருந்துகளும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப எளிமையாக நமக்கு அந்த முதுமையான தோற்றம் அப்படின்றது சீக்கிரம் வராமல் இருக்கும். ஆரோக்கியம், அழகு இரண்டுமே சேர்ந்து இருக்கும்போது நம்ம ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.